வணக்கம் நண்பர்களே, இது பிஎன் மைக்ரோலேப். இன்னைக்கு வீடியோல எல்எஃப்டி டெஸ்ட், அதாவது லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பற்றி முழுசா தெளிவா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், லிவர்னா என்ன? லிவர்னா நம்ம உடம்புல இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு கல்லீரல். இது நம்ம உடம்புல வர நச்சுகளை சுத்தம் பண்ணுது, சாப்பாட்டை ஜீரணிக்க பைல் ஜூஸ் உற்பத்தி பண்ணுது, மருந்துகளை ப்ராசஸ் பண்ணுது, ரத்தத்துல தேவையான புரோட்டீன் தயாரிக்குது. ஏன் லிவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஹார்ட், கிட்னி மாதிரி லிவரும் உயிருக்கு அவசியமான உறுப்பு. லிவர் சரியா வேலை செய்யலன்னா உடம்புல நச்சுகள் சேரும், ஜீரணம் பாதிக்கும், சோர்வு அதிகரிக்கும், மஞ்சள் காமாலை மாதிரி பெரிய பிரச்சனைகள் வரலாம். அதனாலதான் லிவர் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த கல்லீரல் சரியா வேலை செய்யுதா இல்லையா தெரிஞ்சுக்கதான் எல்எஃப்டி டெஸ்ட். ரிப்போர்ட் அப்நார்மல்னா என்ன அர்த்தம் பார்க்கலாம். எல்எஃப்டி டெஸ்ட்ல பிலிருபின், எஸ்ஜிஓடி, ஏஎஸ்டி, எஸ்டிபிடி, ஏஎல்டி, ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ், ஜிஜிடி, டோட்டல் புரோட்டீன், ஆல்பியூமின் எல்லா ரிசல்ட்டும் வரும். பிலிருபின்னா ரத்தத்துல உருவாகிற ஒரு வேஸ்ட் சப்ஸ்டன்ஸ். பழைய ரெட் பிளட் செல்ஸ் உடஞ்சே இதுதான் உருவாகும். சாதாரணமா லிவர் இதை ப்ராசஸ் பண்ணி உடம்புல இருந்து வெளியே அனுப்பும். பிலிருபின் ரிசல்ட் அப்நார்மலா இருந்தா கண் மஞ்சள் ஆகிற ஜாண்டிஸ்க்கு காரணம். அடுத்து எஸ்ஜிஓடி, எஸ்ஜிபிடினா நம்ம லிவர்ல இருக்கிற என்சைம்ஸ். லிவர் டேமேஜ் ஆனா இந்த என்சைம் ரத்தத்துல அதிகமா வரும். இந்த டெஸ்ட்ல லிவர் செல்ஸ் டேமேஜ் ஆச்சான்னு தெரியும். ஜிஜிடி ஈக்குவல் டு காமா குளுட்டமைல் டிரான்ஸ்ஃபரேஸ். இது நம்ம லிவர்ல இருக்கிற ஒரு என்சைம். லிவர் டேமேஜ் ஆனா இந்த என்சைம் ரத்தத்துல அதிகமா வரும். ஆல்கஹால் அதிகமா குடிச்சா, ஃபேட்டி லிவர் இருந்தா, பைல் டக்ட் பிளாக்கேஜ் இருந்தா ஜிஜிடி லெவல் சீக்கிரம் உயரும். அடுத்து ஏஎல்பி, ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ். ஏஎல்பினா நம்ம லிவர்லயும் எலும்புலயும் இருக்கிற ஒரு என்சைம். பைல் டக்ட் பிளாக்கேஜ் இருந்தா, லிவர் ப்ராப்ளம் இருந்தா ஏஎல்பி லெவல் உயரும். அதே மாதிரி எலும்பு பிரச்சனை, வைட்டமின் டி குறைவு இருந்தாலும் ஏஎல்பி அதிகரிக்கலாம். இதுல முக்கியமா ஆல்புமின் பிளஸ் குளோபுலின் ரெண்டும் சேர்ந்துதான் டோட்டல் புரோட்டீன். சரியா சாப்பிடலனா, புரோட்டீன் குறைவா எடுத்தா, லிவர் ப்ராப்ளம் இருந்தா, கிட்னி வழியா புரோட்டீன் லீக் ஆனா டோட்டல் புரோட்டீன் குறையும். ஆல்புமின் லிவர் ஸ்ட்ரெயின் நியூட்ரிஷனை காட்டும். எப்போ எல்எஃப்டி டெஸ்ட் செய்யணும்னா, இந்த சிம்டம்ஸ் இருந்தா டெஸ்ட் அவசியம். கண் மஞ்சளா இருக்கு, சிறுநீர் டார்க் எல்லோ, சோர்வு அதிகம், வயிற்று வலி, வாந்தி, மது பழக்கம் அதிகம், சில்லு மருந்துகள் நீண்ட நாள் எடுத்துக்கிறவங்க இவங்க எல்லாம் பண்ணலாம். லிவர் ஹெல்தியா இருக்க மதுவை தவிர்க்கணும், கொழுப்பு அதிகமான உணவை குறைக்கணும், தண்ணி போதுமான அளவு குடிக்கணும், டாக்டர் சொன்ன மருந்துகளை எடுக்கணும். லிவர் ப்ராப்ளம் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சா முழுசா கனமாகும் வாய்ப்பு அதிகம். அதனால எல்எஃப்டி டெஸ்டை நெக்லெக்ட் பண்ணாதீங்க. பிஎன் மைக்ரோலேப் டயக்னாஸ்டிக் சென்டர், திருவண்ணாமலை மற்றும் மணலூர்பேட்டை. துல்லியமான பரிசோதனை, விரைவான சேவை. கான்டாக்ட் 9440007049. இந்த வீடியோ ஜெனரல் அவேர்னஸ்க்கு மட்டும். ரிப்போர்ட் அப்டாமில் இருந்தா தயவு செய்து மருத்துவரை அணுகுங்கள். இந்த மாதிரி ஹெல்த் டெஸ்ட் பற்றி தெரிந்து கொள்ள பிஎன் மைக்ரோலேப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.